இன்றைக்கி வெளியில் கெட்டியாக ராகி கூழ் வைக்கலாம் அப்படின்ட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, காஞ்ச மிளகாய், கடுகு, கடலப்பருப்பு, பெருங்காயம் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லெண்ணெய், 1 கப்பு மாவு. இந்த பக்கம் சட்டி காஞ்சிகிட்டு இருக்குது. எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கலாம். ஒட்டுக்காவே போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழை, பெருங்காயம் இது போட்டாச்சு. இந்த பக்கம் சின்ன வெங்காயம். இது உப்புமா மாதிரி தான், கொஞ்சம் கெட்டியாக வரும் கூழ். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வேகாமல் நறுக்குன்னு இருந்தாவே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ராகி மாவை கொஞ்சம் கரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு. தண்ணி இதுக்கு 2 கப்பு, இதுக்கு 1 கப்பு ஊற்றிருக்கிறேன். கரைச்சி ஊற்றிக்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போ மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த அடுப்பில் இவ்வளோ தான் கொதிக்கும், ரொம்பலாம் கொதிக்காது. இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு கரைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது இன்னும் நல்லா கலர் மாறும். அந்த வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அல்வா மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. சட்டிலையும் ஒட்டவே இல்லை. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லாவே கெட்டி ஆயிடும். களி மாதிரி ஆகிடும். நல்லாவே இருக்கும். களி மாதிரியே வந்துடுச்சு. இதில் சாம்பார் சட்னி இருந்தாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்பூன் வச்சு சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம். நெய் விட்டும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். களி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். களி சப்புன்னு இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம்லாம் போட்டதுனால இனிமேல் சாப்பிட்லாம்.